ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. கரங்களை உயர்த்தி 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அவர்கள் ஜெபத்தை கேட்கும்படியாக, அவர்கள் துதியை அங்கீகரிக்கும்படியாக, அவர்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தரும்படியாக, அவர்களை தேற்றும்படியாக, அவர்களை குணப்படுத்தும்படியாக, அவர்களை அரவணைக்கும்படியாக, அவர்களை பாதுகாக்கும்படியாக அவர் நம் நடுவிலே எழுந்தருளி இருப்பதால் கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போமா? அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவா நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். உன் கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய பாவங்களை தன்மேல் போட்டு பலியாகி உயிரோடு எழுந்த கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நமக்கு தம்முடைய வல்லமையினாலே ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் ஜீவனையும் தருகிறார்.
அன்பால் அணைப்பவரே, நோயினால் நொந்தவரை அயன்பால் அழைப்பவரே, பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். உன் பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். கரங்களை கூப்பி அருள்நாதரே உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் பயப்படுகிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய கிருபையை நம்பியிருக்கிறோம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் அவன் குமாரனை கடாட்சிப்பது போல நான் உங்களை கடாட்சிப்பேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஒவ்வொருவரையும் நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்பம் தரக்கூடியது அநேக காரியங்கள் நமக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நல்ல வருமானம், நல்ல உணவு, நல்ல உறக்கம். இந்த கோடை காலத்திலே நல்ல உறக்கம் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாம் நமக்கு இன்பத்தை தருகிறதா இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம் அதிக இன்பத்தை, சந்தோஷத்தை தருகிறது என்னவென்றால் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தரை துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். பக்கத்தில் சொல்லணும், துதி செய்யறது தான் உங்களுக்கு அழகு. அதான் அதோடைய அர்த்தம். அப்படித்தான், அதான் நமக்கு அழகு. ஒரு விசுவாசியாகிய நமக்கு அழகு கர்த்தரை துதிப்பதுதான். சங்கீதம் 148 சங்கீதக்காரன் எழுதுகிறான், வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், பூமியில் உள்ளவைகளே மகா மச்சங்களே, அப்படின்னா பெரிய பெரிய மீன்களே எல்லாம் கர்த்தரை துதியுங்கள், சகல பறவைகளே எல்லா பறவைகளே எல்லாம் துதியுங்க, கேதுருக்களே எல்லாம் துதியுங்க, அது மாத்திரமல்ல அக்கினியே கல்மலையே எல்லாம் கர்த்தரை துதியுங்க என்று சொல்லி அதோடு முடிந்து விடவில்லை. கர்த்தருடைய படைப்புகள் எல்லாம் கர்த்தரை துதித்தாலும் அதில் உன்னதமான படைப்பு நீங்களும் நானும் தான். சொல்லுகிறார், வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயது உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள். எத்தனை வாலிபர்கள் இங்க இருக்கிறீங்க? ஓ, கரங்களை தட்டி. அநேகருக்கு வயதானாலும் அவர்கள் கர்த்தருக்குள் வாலிபர்கள் தான். நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ
சந்தோஷமா நல்லா கை தட்டி நல்லா கையை விரித்து நல்லா இப்படி தட்டி நல்லா எல்லா பலவீனம், எல்லா வியாதிகள், எல்லா கவலை, எல்லா துக்கம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் துதிக்கும் போதே ஓடி போகும். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் 10 நரம்பு வீணையோடும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் நான் கர்த்தரை பாடுவேன். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, அக்கினியே கல்மழையே, சகல பறவைகளே, கேதுருக்களே, மகா மச்சங்களே, பூமியின் ஆழங்களே, தேவனை துதியுங்கள். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒழியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜ வலது கையை உயர்த்தி பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, குழந்தைகள், பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுவே. நல்ல பலன் இருக்கும் போது, நல்ல பாட பலன் இருக்கும் போது வாய்களை திறந்து பாடி உங்களை உண்டாக்கின தேவனை துதியுங்கள். உங்கள் துதி தேவனுக்கே உரியது, அது மனிதனுக்கு அல்ல. பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்வோம். ஆழ்கடலே, சமுத்திரமே,
தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓசையுள்ள கைத்தாளங்களோடு தேவனை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளம். நல்ல கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழ கடவும். மனுஷன் சொல்லுவான் குரங்குல இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு. அப்படி அல்ல, நாம் அல்ல. வேதம் சொல்லுகிறது நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்படின்னா இன்னும் குரங்கு இருக்குது, எல்லா குரங்கும் மனுஷனா இருக்கணும் அப்படித்தானே? ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய மூதாதையர் ஒரு குரங்குன்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எவல்யூஷன் தியரி, பரிணாம கொள்கையை கண்டுபிடித்த உலகுக்கு அறிவித்த டார்வின் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையின் முடிவிலே கடைசி பக்கத்திலே ஒரு பெரிய ஒரு புத்தகத்திலே கடைசி பக்கத்திலே இப்படி எழுதியிருக்கிறார். என்னவென்றால், இந்த உலகத்தின் எல்லா ஜீவராசிகளை வேண்டும் என்றாலும் அவைகள் பரிணாம வளர்ச்சியிலே படிப்படியாக வளர்ந்து வந்தது என்று என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவிலே என்னால் சொல்ல முடியும். ஆனால் மனிதனுடைய படைப்பு என்று அவர் சொல்ல மாட்டார். மனிதனிடத்தில் மாத்திரமே என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. இதுவரைக்கும் அதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த தன்மை தான் தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழன். நாம எதுல மகிழணுமா? நம்மளை உண்டாக்கின ஆண்டவருக்குள்ள நாம மகிழணுமா? நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம வாழ்ந்திருக்கணும் தான் விரும்புறாரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது கடைசியில சொல்லிட்டு போன வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போல் உண்டோ? விண்புலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போல் உண்டோ? விண்புலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி. இந்த உலகம் ஒருவேளை உங்களை பாவி என்று ஒதுக்கக்கூடும். இவருக்கு ஆவி இல்லை என்று உங்களை பார்த்து இகழக்கூடும். ஆனால் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும்
நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் நம்முடைய குறைகளை பார்த்து அல்ல, நம்முடைய நிறைகளை பார்த்து தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு செல்வம் இருந்தாலும் சரி, நீங்கள் வறுமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சுகமாக இருந்தாலும் சரி, சுகவீனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பலசாலியாக இருந்தாலும் சரி, பலவீனனாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒருவர், ஒரே ஒரு நண்பர், ஒரே ஒரு எஜமானன், ஒரே ஒரு ஆண்டவர், எம் பெருமான் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில் திகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில் திகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் அவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. பல வருடங்களுக்கு, சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு அறிமுகமான ஒரு நபர். அவர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியிலே பணியாற்றி வந்தார். அங்கு 30 வருடங்களுக்கு மேலாக அவர் பணியாற்றினார். அவருடைய திறமையினாலே அந்த கம்பெனி மிக அதிகமாக வளர்ந்தது. தன்னுடைய வியர்வை, இரத்தம், உடல் உழைப்பு எல்லாவற்றையும் அதற்காக கொடுத்தார். ஆனால் அந்தோ திடீரென்று அவர் நோய்வாய்ப்பட்டார். சற்று தீராத நோயாக இருந்தபடினால் சில காலம் அவர் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. ஆனால் அத்தனை வருடம் அவர் உழைத்திருந்த போதும், அவர் திரும்பி வந்தபோது அந்த வேலை அவருக்கு பறிபோனது. தன்னுடைய பதவி, தன்னுடைய வேலை, புகழ் எல்லாவற்றையும் இழந்தார். அத்தனை வருடம் அவருடைய கடின உழைப்பு மறக்கப்பட்டு போனது. கடைசியில் நோய்வாய்ப்பட்டு அவர் மரித்தே போனார். அதுதான் இந்த உலகம். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த சிறியருக்கு ஒரு கலசம் மாத்திரம் தண்ணீர் கொடுத்தவன் கூட அதன் பலனை அடையாமல் போகான் என்று யார் சொல்றார்? நம்முடைய எஜமான். நம்முடைய எஜமான் அவருக்காக ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதற்கும் நமக்கு ரிவார்டு கொடுக்கிற, பரிசளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதை மறந்து போகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அதைத்தான் இந்த அடியிலே நாம பாட போகிறோம். சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்திட்டார். காலம் போக போக சொல்லுவாங்க, நித்தம் கண்ட கோழி, எங்க அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, நித்தம் கண்ட கோழி நிறங்கெட்டு போகும் அப்படிம்பாங்க. ரொம்ப அழகான கோழியாக இருந்தாலும் டெய்லி அதை பார்த்துட்டு இருந்தால் என்னது இது இதுன்னு அப்படின்னு சொல்லி அதுக்கு சலிப்பாகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்திட்டார். காலம் போக போக ஒருவேளை சுற்றம் உங்களை பகைக்கக்கூடும், உங்களை நம்பினோரும் எதிராக வரலாம். ஆனால் கொள்கை கூறி பலர் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைகளை தட்டி அப்படியே சுதந்திரித்துக் கொள்வோமா? சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்திட்டார், நம்பினோர் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்
குளிர்ந்திட்டார், நம்பினோர் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போல் உண்டோ, விண்புலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். நாம் எழுந்து நிற்போமா? இருளாயிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வந்தார் நம் ஆண்டவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் பிரவேசிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? என்றோ நாம் மண்ணாய் போயிருப்போம் அல்லவா? அவர் நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மேல் வைத்த கிருபை அது மாத்திரமே நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். உணர்றீங்களா? உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்க கிருபைப்பா. கையை உயர்த்தி சொல்லுவோமா? உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. இதை உணர்ந்த பக்தன் தான் இப்படி எழுதியிருக்கிறார், என் வாழ்வே நீர்தான் ஐயா. ஒரே வரியில எல்லாமே முடிஞ்சது, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதுதான் ஆராதனை. முழுமையா ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கிறீங்களா? வலது கரத்தை உயர்த்தி, என் வாழ்வே நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா என் வாழ்வு இல்லை அப்பா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தான். சொல்லுங்க, என் வாழ்வே நீர்தானையா.
நீர்தானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். உன் பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை, அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சொந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எல்லார் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளே கர்த்தரை ஆராதிப்போம். எந்த அளவுக்கு நீங்க வாய்களை திறந்து துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப ஆயத்தமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாயிருக்கிறார். மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரையே பாருங்க. ஓ ரிபால, இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். இது உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய காரியம். ரிபா தர லூதர நமன மர தூர நமன கரமா தூரபா தர லபர தூர நமன மர தூர லபா. குறித்த காலத்திற்கு நிறைவேறும்படி தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது. பொய் சொல்ல அவர் மனுபுத்திரன் அல்ல, மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. குறித்த காலம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான்கு திசையிலும் அலைந்தே திரிந்தே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையிலும் அலைந்தே திரிந்தே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைந்தேனே, நிம்மதி நிம்மதி அடைந்தேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே இளைப்பதுமே, நிற்பதுமே இளைப்பதுமே கிருபையினால், கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதான்
நீதான் என் வாழ்வே. அப்படியே போமா. வாழ்வே நீதான் ஐயா. வலது கையை உயர்த்தி நீதான் ஐயா. வாழ்வே நீதான் ஐயா. வாழ்வே நீதான் ஐயா. அப்பாவுடைய உள்ள மகிழும் மகிழும். என் வாழ்வே நீதான். என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவன், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதான் ஐயா. என் வாழ்வே நீதான் ஐயா. வாழ்வே நீதான் ஐயா. என் வாழ்வே நீதான் ஐயா. வாழ்வே நீதான் ஐயா. என் வாழ்வே நீதான் ஐயா. உன்னதமான தேவனுடைய சட்டைகளின் கீழ் மறைவாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. வாழ்வே என் வாழ்வே. துன்மார்க்கர் புல்லை போல தழைப்பது அவர்கள் அழிவுக்கே ஏதுவாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறே. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறே. ஒலிவ மரம் 1000 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியது. மிக கடுமையான வெப்பநிலையையும் ஏன் நெருப்பை கூட தாங்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. அதே நேரத்திலே மிக தாழ்வான வெப்பநிலையையும் பனி வந்து அதன் மேல் மூடி அதை அப்படியே கருக வைத்தாலும் கூட அது அதையும் தாண்டி வளரக்கூடிய வல்லமை பெற்றது. அது மாத்திரமல்ல, அதனுடைய வேர்கள் மிக ஆழமாக உறுதியாக இருப்பதினால் அந்த மரத்தை முற்றிலுமாக அழித்து அதை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டாலும் கூட அது பல ஆண்டுகளுக்கு பின்பாக துளிர்த்து எழும்பி வெளியே வரக்கூடிய வலிமை பெற்றது. அப்படி வலிமை உள்ளதாக தேவன் அதை படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஒலிவ மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மருத்துவ குணமுடையது. அதிலிருந்து பிழிகிற எண்ணெய் அதிசயமானது. அப்படிப்பட்ட அந்த ஒலிவ மரத்துக்கு ஒப்பாக தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நானோ, சொல்லுங்க, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். வலது கையை உயர்த்தி சொல்றீங்களா? தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில்
வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு. உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு. உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமாய். நீரே என் ஜீவனின் பலனாய். சொல்லுங்க. நீரே என் வெளிச்சமும் மீட்புமாய். நீரே என் ஜீவனின் பலனாய். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவர். என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவர். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கும்படி செழித்திருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில்
வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே மீட்புமானி, நீரே என் ஜீவனில் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனில் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒலிவ மர கன்றுகளாய் நம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் நாட்டியிருக்கிறபடியினால் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படியே ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உம்மை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து உமக்கு நன்றி செலுத்தி உமக்கு ஆராதனை செய்ய கிருபை தந்திரே. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவமர கன்றுகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1040வது பக்கம். 1040வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1040வது பக்கம். எல்லாம் எடுத்துக்கோங்க. பைபிளை திறந்து எல்லாம் எடுத்துட்டிங்களா? ஸோ அதில் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸ்தோத்திரம். 1040வது பக்கம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த 28ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னென்ன பைபிள் வச்சுருக்கிறீங்களோ ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சேனாகிய கோரேசருடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தரியு ராஜாவுடைய காலத்திலும் அடுத்து என்ன பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த மாதம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா ஜெயம். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் ஒரு தேவ பிள்ளை ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது என்னச்சுன்னா சரீரப்புறமான என்னச்சுன்னா காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு தேவ பிள்ளை என்னச்சுன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஜெயம் கொண்டவர்களாய் வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சபைக்கு சொல்லுவதை குறித்து வேதத்தை நான் வாசிக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு ராஜ்யபாரத்தின் காலத்தில் மட்டுமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், 2 ராஜ்யபாரத்தின் காலத்திலையும் அவனுடைய காரியம் ஜெயமாகவே இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு காரணம் என்ன என்பதை காரியத்தை குறித்து ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு முன்பாகவே சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தானியேலுடைய காரியம் ஜெயமா இருப்பதற்கு அவனுக்குள்ளா இருந்த காரணம் என்ன, இல்லை அவன் செய்த காரியம் என்ன, இல்லை அவனுக்குள்ளா இருந்த என்னச்சுன்னா அந்த தன்மை என்ன, அந்த பொட்டன்ஷியல் என்ன என்பதை நாம் என்னச்சுன்னா இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் என்னச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அங்கே 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்படி இருக்கையில் தானியேல், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். முதலாவது அவனுக்குள்ளாய் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது என்ன என்பதை பின்னால் நம்ம தியானிக்கலாம். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனம் அதில் 6:4 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படலை. இரண்டாவது, அவன் எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, உண்மை உள்ளவன். முதலாவது, அவன் எப்படி, அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. இரண்டாவது, அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். மூன்றாவது, நீங்கள் என்ன 10ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் வசனத்தை தானியேலோ வென்றால், வாசிங்க, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. வழக்கமா ஜெபிக்கிறவன், தோத்திரம், வழக்கமா ஜெபிக்கிறவன். முதலாவதே அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. இரண்டாவது, அவன் உண்மையுள்ளவன். மூன்றாவது, அவனுக்குள்ள அவன் வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உள்ள ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். நான்காவது என்ன சொன்ன? ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தை பாருங்க. 16ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா, தோத்திரம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன செய்வார்? தப்புவிப்பார். 20ஆம் வசனத்தை பாருங்க. 23ஆம் வசனத்தை பாருங்க. 23ஆம் வசனத்தை பாருங்க. 23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் 22 பாருங்க. 22. ஆமென், ஸ்தோத்திரம். இல்லை நானே சொல்லுதேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னுவான், 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்ப அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறான். எப்படிப்பட்டவன்? முதல்ல அவன் எப்படிப்பட்ட ஆவி உள்ளவன்? விசேஷித்தாவி. இரண்டாவது உண்மை. மூணாவது வழக்கமா ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவன். அடுத்து இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். சொல்லுங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற. சொன்னது உள்ள வரணும், தோத்திரம். அப்பதான் வெளியில போகும். ஆமே, தோத்திரம். இன்புட் இருந்தா தான் அவுட்புட் வரும். அதனால இன்புட் ஆகணும். ஆமே, ஸ்தோத்திரம். சொல்லப்படுது உங்க மனசுக்குள்ள வரணும். அதனாலதான் என்ன சொன்ன சொல்லுவேன், இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். அடுத்து என்ன சொன்ன? ஸ்தோத்திரம். 5வது 22ஆம் வசனத்தை பாருங்க. 22ஆம் வசனத்துல, சிங்கங்கள் என்னை, வாசிங்க, சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். குற்றமற்றவன். எப்படிப்பட்டவன்? தானியேல் எப்படிப்பட்டவன்? குற்றமற்றவன். ஆமே, ஸ்தோத்திரம். 6வது காரியம் 23 பாருங்க. 23. ஆமே, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படல. விசுவாசம் உள்ளவன். எது உள்ளவன்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவன். அடுத்து 7வது ஸ்தோத்திரம், நற்சாட்சி உள்ளவன். எப்படி உள்ளவன்? நற்சாட்சி உள்ளவன். அதை குறித்து என்னச்சுன்னா
26, 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி, அவன் ஜெபிக்கிறவன், குற்றமற்றவன், அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், உண்மையுள்ளவன். அவன் ஸ்தோத்திரம். அவனை குறித்து நற்சாட்சிகளை என்னச்சுன்னா அங்க பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அதனால அவனுடைய நற்சாட்சி நிமித்தமாக ராஜா அவனை குறித்து அந்த இடத்துல என்னச்சுன்னா தேவனை மகிமைப்படுத்தி சாட்சியாக சொன்னதை நாம் அங்கே வாசிக்க முடியும். எனவே அன்பு தேவ பிள்ளைகளுக்கு தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருடைய காரியம் ஜெயமா இருக்கணும் விரும்புதீங்க? நீங்க செய்கிற வேலை ஜெயமா இருக்கணும். உங்க குடும்பத்துல நீங்க ஜெயமாய் வாழ்ந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க செய்கிற என்னச்சுன்னா எந்த வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், ஆமென், ஸ்தோத்திரம், எல்லா காரியத்திற்கும் சொல்லப்பட்ட இந்த 7 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்தால் தானியேல் காரியம் எப்படி ஜெயமா இருந்ததோ அதே போல உங்க வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஜெயமுள்ள ஒரு நபராய் வாழ முடியும், வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் தானியேலுக்குள்ள இருந்த 7 காரியம் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் விசேஷித்தாவில், 2வது காரியம் உண்மையில, 3வது காரியம் வழக்கமா ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவன், 4வது காரியம் இடைவிடாமல் ஆராதிக்கிற, 5வது காரியம் குற்றமற்றவன், 6வது காரியம் விசுவாசம் உள்ள தேவன் மேல், 7வது காரியம் நற்சாட்சி பெற்றவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சின்ன ஸ்தோத்திரமுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்ககிட்ட பேச போறேன். ஒரு காரியத்தை உங்ககிட்ட பேச 3ஆம் வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கோங்க. 3ஆம் வசனத்தை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அதுல இருந்து நான் உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தை என்னச்சுன்னா சொல்ல ஆசைப்படும். எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அவனுக்குள்ள விசேஷித்த ஒரு ஆவி. அது என்ன ஆவி? ஸ்பிரிட். அவனுக்குள்ள இருந்த என்னச்சு அந்த ஸ்பிரிட் என்ன? அவனுக்குள்ள இருந்த அந்த என்னச்சுன்னா உள்ள இருந்த அந்த பொட்டன்ஷியல் அது என்ன? அவனுக்குள்ள இருந்த திறமை, டேலண்ட் என்ன? அதை குறித்து என்னச்சுன்னா வேதம் நமக்கு என்ன கத்து கொடுக்கிறது? தானியேலுக்குள்ள என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு விசேஷித்த தன்மை இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் அவனுக்குள்ளா இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா வேதத்தில் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நீங்க வாசித்து பார்த்தால் 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 17ஆம் வசனம், இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்குள்ளா இருந்த என்னச்சுன்னா அந்த என்னச்சுன்னா திறமை, அவனுக்குள்ளா இருந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த கிருபை என்ன அப்படின்னு சொன்னா ஞானம், அறிவு, புத்தி கூர்மை, சாமர்த்தியம், இது எல்லாம் என்னச்சுன்னா அவனுக்குள்ளா இருந்தது. அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுன்னா இன்னும் ஒருவருக்குள்ள இல்லாத ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா ஞானம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அறிவு அவன் பெற்றிருந்தார். அந்த அறிவு ஞானம் அவன் பெற்றிருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பானவனாய் காணப்பட்டான். எப்படிப்பட்டவனாய் இருந்தா அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வந்து பாருங்க. அங்கே சொல்லப்படுகிற காரியம் 6:4 வாசிக்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த இடத்திலையும் ஒரு மேன்மையுள்ள ஒரு மக்களாய் நீங்க வாழ பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கை என்ன ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சோன்னு இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு சரித்திரம் படைக்கிற சரித்திர நாயகராய் நீங்கள் மாறணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து முடிக்க உங்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கணும்.
எல்லாருக்குள்ள அந்த கிருபை ஆண்டவர் தருகிறார். அவன் கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளுவார். ஆண்டவர் என்ன சொன்னார்? யாக்கோப்பு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா அந்த புத்தி கூர்மை, அறிவு, இவைகளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்று எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்புள்ளவர்களாக, மேன்மையுள்ளவர்களா இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை உங்க கையில கொடுக்குறாங்களா, அந்த வேலையில் நீங்க சிறந்த நபர்களா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஒரு தொழில் செய்தீங்களா, எல்லாரும் செய்த போல செய்யக்கூடாது. உங்க தொழிலுக்கு அந்த தொழிலுக்கு வித்தியாசம் தெரியணும். அல்லேலூயா. ஆண்டவருக்குமே. நீங்க படிக்கிறீங்களா, நீங்க இருக்கிற என்னச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லயும் யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க மாறணும். அல்லேலூயா. அப்படி உங்க வாழ்க்கை எல்லாம் மாறணும். நீங்க குடும்பம் நடத்துதீங்களா, உங்க குடும்பம் மற்ற குடும்பத்தை போல அல்ல, உங்க குடும்பம் அங்கே தனித்துவம் உள்ள ஒரு குடும்பமாக, சிறந்த குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பெஸ்ட் என்னச்சுன்னா ஃபேமிலியாக உங்க வாழ்க்கை இருக்கணும். அப்படிதான் உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொள்ளணும். உங்க வாழ்க்கையினுடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளை என்னைக்குமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் வேறுபிரிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிற பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் மேற்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் இருக்கா என்று நீங்க பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில காரியத்தை உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். சில காரியத்தை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு 4 காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒவ்வொருடைய காரியத்தை எந்தெந்த காரியத்திலே நாம் மேற்பட்டவனாய் இருக்க வேண்டும், இல்லைன்னுச்சுன்னா ஒரு முதன்மையானவர்களாய், மேலானவர்களாய், இல்லை ஜெயமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஸ்தோத்திரம் ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து முடிக்க போகிறேன். முதலாவது நீங்கள் நினைச்சனா யாபேசை பாருங்க. யாபேசு என்னச்சுன்னா 1 புத்தகம் 4 9-10 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 1 9 எல்லாம் 9 வாசிங்க பார்க்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், யாபேசு தன் குடும்பத்தில் எப்படி இருந்தானா, அதுதான் என்னச்சுன்னா சொல்லுவாங்க, உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, கழுத வெட்டையில முன் விட்ட வர பின் விட்ட வரையாமா. அதை மாதிரி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்ம என்னச்சுன்னா எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடாது. நம்ம என்னச்சுன்னா நீங்க ஆண்டோடைய பிள்ளைகள், உங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் சிறப்புள்ளவர்கள். ஆமே. எப்படி உள்ளவங்க? உலகத்தா இருக்க நல்லா இருக்கிறான், ஆனா நீங்க என்னச்சுன்னா சோப்பலாங்கியா இருக்கிறீங்க. தோத்திரம் நம்ம அவங்களை காட்டிலும் அவங்க முன்னால சிறந்து இருக்கணும். அவங்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. யாபேசுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது பாருங்க. யாபேசுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான் அப்படின்னு இருக்கு. அது அவனுடைய முடிவு. ஆனா அவனுடைய என்னச்சுன்னா ஆரம்பம் எப்படி இருந்தது? அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி, அப்போ அவன் பிறப்புல ஒரு என்னச்சுன்னா ஆரம்பம் ஒரு அற்பமானது. ஆரம்பம் அவன் ஒரு துக்கமானவன், வேதனையானவன், வருத்தத்தின் மகன், அவன் போராட்டத்தின் மகன், சஞ்சலத்தின் மகன், கசப்பானவன். யாபேசு ஒரு வருத்தத்தின் மகனாய்த்தான் வாழ்க்கை என்னச்சுன்னா இந்த உலகத்திலே ஜனிப்பிக்கப்பட்ட பொழுது அவன் ஒரு சிறந்தவன் அல்ல, அவன் ஒரு மேன்மையானவன் அல்ல, ஒரு ஜெயித்தவன் அல்ல. ஆனா வாழ்க்கையில ஜெயித்து காட்டினான். அல்லேலூயா. வாழ்க்கையில ஜெயம் உள்ளவனாய் முடித்தா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எங்க அம்மா சொல்லலாம், எங்க அப்பா சொல்லலாம், இந்த உலகம் சொல்லலாம், எங்க ஆசிரியர் சொல்லலாம், எல்லாரும் என்ன சொல்லலாம்? நீ ஒரு பலவீனமானவன், நீ யூஸ்லெஸ் பில்லோன்னு சொல்லலாம், நீ ஒரு ஆகாதவன் என்று சொல்லலாம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லான்னு சொல்லலாம். அமித்தோத்தர். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய வார்த்தையை நாம் பெருசா எடுக்கிறோமே தவிர, நான் ஒரு ஜெயிக்க பிறந்தவன், நான் ஒரு வெற்றியாளன் என்பதை நாம் ஒரு நாள் நிர்ணயிப்பதே அல்ல. யாபேசுடைய என்னச்சுன்னா வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா அற்பமானது, ஆகாதது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கோ இல்லையோ,
ஆனா தேவனுக்குள்ளாய் வந்தால் உங்க வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும். அல்லேலூயா. ஜெயமுள்ள வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். யாபேஸ் அப்படிதான் இருந்தான். ஆனா அவன் வாழ்க்கை என்னச்சுன்னா, அவன் கூட பிறந்த அத்தனை சகோதரர்களுக்கு பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் அவன் மாற கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் யாபேஸ் தன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் நல்லா இல்லை. இங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கை என்ன ஸ்தோத்திரம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவ அன்பை ருசித்து பார்த்த தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு வெற்றி இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு தோல்வியான வாழ்க்கையா இருக்கலாம், முன்னேறுவதற்கு வழி தெரியாத வாழ்க்கையா இருக்கலாம், ஜெயிப்பதற்கு முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் தேவ கிருபை உங்களோடு இருக்கிறது. நீங்கள் ஜெயித்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. அவங்க சொல்லிட்டாங்க அதுவே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. நீங்க ஜெயிங்க, எழும்புங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை வெற்றி உள்ளவங்களா மாற்றுங்க. அது ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபையை கேட்டா நிச்சயமா ஆண்டவர் கிருபை உங்களுக்கு தருவார். யாபேசுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில வெற்றி சிறந்தார். நீங்க நடக்கிற குடும்பம், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். தோத்திரம். உங்க குடும்பம் நீங்கள் ஒரு 5 பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் நீங்க என்ன ஸ்தோத்திரம், ஒரு குடும்பம் மட்டும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்க வாழ்க்கைக்கு முன்னால் எப்படி இருக்கு? அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு போன, இயேசுவை நம்பி போன, நீ போய் இப்போ என்ன உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கு? இங்க இருந்ததை காட்டும் மோசமா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அங்க ஆண்டோட நாமம் தூஷிக்கப்படுமா படாதா? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் அதற்காக நம்மளை அழைச்சாரா? நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெயத்துக்களை நம்ம அழைச்சாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன, என் வாழ்க்கையினுடைய தோல்விக்கு காரணம் என்ன? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. என் குடும்பம் என்ன ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்கு போவதற்கு என்கிட்ட இருக்கிற காரியம், என்னுடைய பலவீனம் என்ன, அதை பாருங்க. உங்க வாழ்க்கை இருக்கிற குறைபாடு என்ன, அதை பாருங்க. அதை பார்க்காம என்ன ஸ்தோத்திரம், ஆண்டவரை நம்பி வந்த அவரும் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வழிகாட்டியாகி நம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை என்ன உங்களுக்கு காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்க கை கொண்ட, ஆண்டவரே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த வேண்டும், என் குடும்பத்தில் எப்படி நான் வாழ வேண்டும், என் மனைவி எப்படி மனைவியோடு கூட வாழ்வதற்கு கிருபையை தாரும், என் கணவனோடு வாழ்வதற்கு கிருபையை தாரும். ஆண்டவரே இந்த கடினமான சூழ்நிலைகளை நான் எப்படி என் வாழ்க்கையை நான் ஜெயிக்க முடியும், எப்படி இந்த போராட்டமான சூழ்நிலை நான் ஜெயித்து வாழ முடியும், எனக்கு இந்த கிருபையை தாருன்னு கேளுங்க. இந்த கடினமான ஸ்தோத்திரம், நெருக்கமான சூழ்நிலை, உபத்திரமான சூழ்நிலையை வாழ்க்கை எப்படி வெற்றி சிறப்பதற்கு எனக்கு வழிகாட்டும் என்று கேளுங்க. அவர் உங்களுக்கு சரியான வழியை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. அப்ப யாபேசுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஆரம்பம் தோல்விதான், ஆரம்பம் சரியில்லாததுதான், ஆரம்பம் அவன் விரும்பாததுதான். ஆனா அவன் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சான். அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவனை சார்ந்து தேவனுடைய கிருபையை பெற்ற வாழ்ந்தவன். இரண்டாவது இன்னொரு காரியத்தை பாருங்க, யோசேப்பை குறித்து. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்க வாசி. 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்துல யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேல் இடத்திற்கு விலைக்கு என்ன செய்தான்? வாங்கினான். அப்ப இவன் என்ன செய்னா? அடிமையா வாங்கப்பட்டவன், சுயாதீனம் இல்லாதவன். யாரு சொல்லுங்க, யாரு இருக்கீங்களா? யாரு? யோசேப்பு. அவன் ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா அவன் என்ன விலைக்கு விற்கப்பட்டான். எத்தனை வெள்ளி பணத்துக்கு? 20ங்க 30ங்க எத்தனை? 20 வெள்ளி பணத்துக்கு என்னச்சுன்னா விலை கொடு விற்கப்பட்டவன், அடிமை. 30 20 30 30 அதை பார்த்துருவோம்.
சரி, ஓகே. ஏதோ விலைக்கு வாங்கப்பட்டவன். எது சொல்லுங்க? விலைக்கு வாங்கப்பட்டவன், விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். அப்படி விலை கொடுத்து வாங்கப்பட்ட இப்ப என்ன ஆயிட்டு? அடிமை. இப்ப 2ஆம் வசனத்துக்கு வாங்க. 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் எப்படி மாறிட்டான்? அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். இப்ப விலைக்கு வாங்கப்பட்டு அவன் இருக்கிறான். அப்போ நல்லா கவனிங்க, பொறுப்பு நம்மளை தேடி என்னச்சுன்னா வராது. நம்ம பொறுப்பு என்ன, சரி, பொறுப்பை தேடி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உள்ள கிருபையை பார்த்தா, நம்ம கிட்ட இருக்கிற என்னச்சுன்னா அந்த தன்மையை பார்த்தா பொறுப்பு நம்மளை தேடியே வந்துடும். அல்லேலூயா. இவன் வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இவன் வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவன் வந்து விற்கப்பட்ட ஒருவன், விலைக்கு வாங்கப்பட்டவனா இருந்தா வீட்டில் இருக்கிறான். ஆனா யோசேப்பு என்னச்சுன்னா அங்க இருக்கிற போத்திபார் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். போத்திபார் பார்க்கும் பொழுது அவன் கூட கர்த்தர் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அவன் செய்கிற காரியத்தில் எப்படி இருந்தான்? காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். எப்படி இருந்தா? அதாவது என்னச்சுன்னா அது காரியத்தில் நல்ல என்னச்சுன்னா சித்தி பெற்றவனா. ஒரு காரியத்தை செஞ்சானா சரியா செய்கிறவன், நேர்த்தியா செய்கிறவன், சிறப்பாய் செய்கிறவன். சில ஆட்களுக்கு சில என்னச்சுன்னா பொறுப்புகளை கொடுத்தா ஸ்தோத்திரம், அதாவது பொறுப்பு கொடுத்த என்னச்சுன்னா அதை கர்த்தர் நம்ம கையில கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கும்பொழுது உங்க கையில கிடைச்சிருக்குன்னா அந்த பொறுப்பை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்கு. அதை நீங்க சிறப்பா செய்யணும். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். உங்க பலத்துல ஓடிடக்கூடாது, உங்க ஞானத்துல ஓடிடக்கூடாது, உங்க யுத்தியில ஓடிடக்கூடாது. ஒரு நாள் வண்டி கவர்ந்துரும், அவமானப்பட்டுருவோம், நிந்தை வந்துடும். ஆனா அது தேவ கிருபையில், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு இந்த பொறுப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி நடத்தணும், அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவன் அந்த காரியத்தை சிறப்பாய் செய்வதற்கு காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் எகிப்தியான் தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் யாரு பார்த்தா? அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் நம்ம எஜமான் கவனிக்கிறானா கவனிக்கலையா? சொல்லுங்க. அப்போ நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க என்னென்ன வேலை செய்யறீங்கன்னு உங்க எஜமான் பார்க்கறாரா பார்க்கலையா? எஜமானுக்காக வேலை செய்யறீங்களா இல்ல பொறுப்பை உண்மையா செய்யறீங்களா? அவர் வரும் பொழுது என்னச்சுன்னா, அவர் வரும் பொழுது அப்படி வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது, அவர் இல்லாத சமயம் ஜெயம் ஏன் வரலன்னு தெரியுதா? நமக்கு இருக்கிற என்னச்சுன்னா அந்த பொறுப்புகளை நம்மளை அதான் நம்ம பார்க்கறது 2 கண்ணு, ஆனா நம்மளை பார்ப்பது 1000 கண்ணு. ஆமே. உங்களை எத்தனை கண்ணு பார்க்க? ஆமா, 1000 கண்ணு பார்க்கு. என்ன எத்தனை கண்ணு பார்க்கு? உங்க கண்ணில் இப்போ என்ன யாரை பார்த்துட்டு இருக்கு? என்னைத்தான் பார்க்க. என்னை பார்க்கலையோ? பார்க்க பிடிக்கலையோ? எல்லாம் என்னைத்தான் பார்க்க. நம்ம என்ன செய்கிறோம்? நான் வளர்ந்துருக்கிறேன்னா? நான் வளரவே இல்லைங்க, நான் பெருகவே இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் என்ன காரிய சித்தி உள்ளவன் என்பதை, அவன் செய்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற எஜமா கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சவன் என்ன செஞ்சிட்டான்? அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்த வசனம். யோசேப்பிடத்தை தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் என்ன செய்தான்? ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பின்னால வந்த ஜூனியர்லாம் நல்லா ஆயிட்டான்யா, நான் இன்னும் அப்படிதான் இருக்கிறேன். அது உங்க கையில் தான் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஏற்றிட்டாங்க, எனக்கு சம்பளம் விளங்குதா விளங்கலையா? ஏன் என் வாழ்க்கையில் முன்னேறல தெரியுதா? அடிமையா வந்தவன் இப்போ என்னச்சுன்னா வீட்டில் ஒரு நபராக மாறிட்டான். அவன் சொன்ன காரியம் ஒன்று தெரியுமா? அவன் சொன்ன காரியத்தை பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. 9, இந்த வீட்டில் அவன் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? இந்த வீட்டில் என்னிலும்
அப்ப அங்க இருக்கிற இவனுக்கு முன்னால வந்த வேலைக்காரன் அத்தனை பேருக்கும் எப்படி ஆயிட்டான்? மேற்பட்டவனா மாறிட்டான். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்? அவனுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருந்தது. ஒரு அலையில சொல்லுங்க. அது என்ன ஆவி? ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி. அலையில சொல்லுங்க. புத்தியோடு செஞ்சா அவன் அந்த வீட்டில் அவன் என்னிலும் பெரியவன் ஒருவன். யாரை பார்த்து சொல்லுதான்? யாரை பார்த்து சொல்லுதான்? போத்திபாருடைய மனைவியை பார்த்தே எஜமாட்டியை பார்த்தே சொல்லுகிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் நினைச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வளர்த்துக்கொள்ளணும். உங்களுக்குள்ள இருக்கிற என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கிருபையை வளர்த்துக்கொள்ளணும். ஞானத்தை என்னச்சுன்னா கேட்டு அதை பெற்று என்னச்சுன்னா காரியத்தை சரியா செய்ய பழகணும். ஆமென், ஸ்தோத்திரம். அன்னைக்கு போய் வேலைகளை எப்படி ஜாயின் பண்ணமோ சாக தட்டியும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. சமீபத்தில் ஒருத்தரை சந்திச்சேன். அவரை பார்க்கும்போது சொன்னாரு, ஐயா என் மகா, நான் மெடிக்கல் ஷாப்பில் நின்றுட்டு இருந்தேன். மெடிக்கல் ஷாப்னா ஜெர்மனுக்கு தான் போனேன். அங்கே போய் நிற்கும் பொழுது உடனே அங்கே ஒருத்தர் வந்தார். ரொம்ப ஆவலோடு அப்படி என்னச்சுன்னா அப்படி ரொம்ப என்னச்சுன்னா அந்த ஆக்ரோஷத்தோடு வந்தார். அவர் வந்தோடனே என்கிட்ட கேட்டார், ஐயா டாக்டர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் ஐயா அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார்? நான் பாஸ்டர். அவர் ஏன் கேட்ட மெடிக்கல் ஸ்டோரில் நான் தான் என்னச்சுன்னா இருக்கிறேன் அப்படின்னு. அவர் உடனே என்னச்சுன்னா டாக்டர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? நான் சொன்னேன் என்னையா அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தையினுடைய என்னச்சுன்னா அந்த வலிமை என்னன்னு நான் அறிஞ்சிட்டு கேட்டேன். என்னையான்னு கேட்டேன். என் பிள்ளை டாக்டர் ஆகணும்யா, என் பிள்ளை அப்படின்னு. அப்போ நான் உடனே என்னச்சுன்னா அவர்கிட்ட சொன்னேன், என்ன படிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ உடனே நான் சொல்லிட்டு சொன்னேன், இன்னைக்கு டாக்டர்னா என்னச்சுன்னா நீட்டெல்லாம் எழுதணுமா ஐயா, அதுக்கெல்லாம் என்னச்சுன்னா நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்க, அதெல்லாம் உங்கள் பிள்ளை படிக்கிறாளா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டேன். அவன் என்ன சொன்னேன், இல்லையா அப்படின்னு. அவர் உண்மையில பார்த்தா கொஞ்ச நேரம் அழுதுருவார். அவருடைய அந்த ஆர்வம், அவருடைய அந்த வேதனை, அந்த அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தை அவ்வளவு என்னச்சுன்னா ஒரு பயங்கர கூர்மையான வார்த்தை. உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன், சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ உடனே என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நானும் என் மனைவியும் ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, பண்டல் போடுதா, பண்டல் பேக்கிங். அது தமிழில் சொன்னேன், அது தோத்துறா பேக்கிங். சரி சரி, என்னது பேக்கிங், அது பேக்கிங் வேலை. அப்போ நான் சொன்னேன், எத்தனை வருஷமாக போடுதுங்கன்னு கேட்டேன். திருப்பூர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 25 வருஷம் ஆகிட்டு. எத்தனை வருஷம்? அப்போ அன்னைக்கு என்ன வேலையில் ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்டேன். இதே வேலை தான். இன்னைக்கு எந்த வேலை? அதே வேலை தான். எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இந்த சம்பளத்தை வச்சு மனசில் நினச்சிக்கிட்டேன், இந்த சம்பளத்தை வச்சு தாம் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்க முடியுமா? ஆனால் அவருக்குள்ள ஆசை, அவருக்குள்ள விருப்பம். ஆனால் 25 வருஷமா தன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமே அவர்கிட்ட இல்லை. எந்த காரியத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை அவர் வாழ்க்கையில் பார்க்க முடியல. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு நம்மளை பார்க்கணும். நம்ம கொஞ்சம் ஞானத்தை ஆண்டட்ட பெற்று அந்த வீட்டில் அவன் பெரியவனாக மாறிட்டான். மாறினது மட்டும் இல்லைங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவனை பாருங்களேன், அடுத்து வந்து பாருங்களேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 அதிகாரத்துக்கு வந்துருங்க. 41 அதிகாரத்துக்கு வாங்க. 33 வசனத்தில் பாருங்க. 33 வசனத்தில், ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் நினைச்சுவாராக. எதுக்கு? அடுத்த வசனம். இப்படி பார்வோன் 34 இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. எதுக்கு? அடுத்த வசனம். அவர்கள் வரப்போகிற
நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. அடுத்த வசனம், தேசம் பஞ்சத்தில் அழிந்து போகாத படிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாக இருப்பதாக என்றான். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ என்ன சின்ன ஸ்தோத்திரம். வாங்க இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். மேற்பட்டவனாய் மாறினான். அமை ஸ்தோத்திரம். சாதாரணமாய் வந்தவன் அவன் நினைச்சின வேலைக்காரனா வந்தான். வேலைக்காரனா வந்தவன் அந்த வீட்டுக்கு விசாரணைக்காரனா மாறினான். விசாரணைக்காரனா இருந்தவன் எல்லாத்திற்கும் பெரியவன் அந்த வீட்டில் என்ன மாறினான். அப்படி மாறினவன் இப்பொழுது என்ன ஸ்தோத்திரம், தேசத்தில் நெருக்கடி வருகிறது. அமை ஸ்தோத்திரம். நெருக்கடி வரும் பொழுது ராஜாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்ன, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், ஒரு பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனையில் என்ன ஸ்தோத்திரம், அந்த பிரச்சனையை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு தரிசனம் கிடைக்கு. ஆனா என்ன செய்ய அவனுக்கு என்ன விளங்கவே இல்லை. இப்ப யோசேப்பு சொல்லுகிற, ஐயா 7 வருஷம் நல்ல என்ன செழிப்பு இருக்கும், அதுக்கு பின்னால 7 வருஷம் பஞ்சம் வரும். அந்த 7 வருஷம் பஞ்சம் அது கொடுமையா இருக்கும். அதுல நம்ம அழிஞ்சு போகாம இருப்பதற்கு இந்த 7 வருஷத்து இருக்கிற செழிப்பை அதுல என்ன ஸ்தோத்திரம் சேர்த்து வைக்கணும். 5ல் 1 எடுத்து வைன்னு சொன்னான். அது என்ன ஒவ்வொரு இடத்துலயும் என்னச்சுன்னா அந்த என்ன அது அந்த குடோனை உண்டாக்கி அதுல கொண்டு போய் என்ன சேர்த்து வை அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு. அதற்கு இந்த பொறுப்பெல்லாம் செய்வதற்கு ஞானம் உள்ளவனையும் விவேகம் உள்ளவனையும் ஒருத்தனை தெரிந்தெடுத்து அது மேல என்னச்சுன்னா அவனை ஏற்படுத்தி வைன்னு சொன்னான். உடனே பார்வோன் சொல்லுதான். அமை ஸ்தோத்திர வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த 38, 39 வாசித்து பார்த்தீங்கன்னா பார்வோன் அப்பொழுது பார்வோன் தான் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அதுக்கு அடுத்த வசனம், பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றிலும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும். நல்லா கவனிங்க. இப்ப விளங்குதா? கல்யாணம் முடிச்சிட்டீங்க. கல்யாணம் சொல்லுங்க, சந்தோஷமா முடிச்சிட்டீங்களே? சந்தோஷமா முடிச்சிட்டீங்க. குழந்தை பிறந்துட்டு, என்ன பிறந்துட்டு? குழந்தை பிறந்துட்டு. அடுத்து குழந்தை எங்க போகணும் தெரியும்ல? தெரியல. குழந்தைய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு அடுத்த வீட்டில் போய் ஃபீஸுக்கு காசு வாங்குற ஆளு. என்ன நிசப்தமா இருக்கீங்க? உங்க பிள்ளை உங்களுக்கு எல்லாம் உண்டு. சரி, அந்த பிள்ளை என்ன சொன்னா படிக்க. கர்த்தர் நமக்கு பலம் கொடுத்துருக்கிறார். பலம் கொடுத்தனால சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு வாசகத்தை பார்த்தேன். கடினமாய் உழைப்பதினால் முன்னேறுவதல்ல, கவனமாய் உழைப்பதே முன்னேற்றத்துக்கு. அது கடினமாய் உழைப்பது முன்னேற்றம் அல்ல, கவனமாய் உழைப்பதே. கடினமா வேலை பார்க்குறோம், இரவு பகல உழைக்கிறோம், ஆனா என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? கவனம் இல்லை. பிரச்சனையை கையாள தெரியணும். தேவை நிறைந்து வருகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியணும். ஒரு குறைபாடு நம்ம என்னச்சுன்னா அது எப்போ வரும் நமக்கு தெரியாது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஒரு கடினமான சூழ்நிலை, இப்ப தேசத்துல பஞ்சம் வரப்போகுது, ஆனா நான் பிழைக்கணும், நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஞானம் கொடுத்தாரா கொடுக்கலையா? சொல்லுங்க, கொடுத்தாரா கொடுக்கலையா? அந்த ஞானத்தை பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதா?
பிரச்சனை எப்படி கையாளுதுங்க? இந்த வீட்டில் வாழவே முடியாதுங்க. இங்கே எவன் மனுஷன் இருப்பான்? இந்த குடும்பத்தில் யார் வாழ முடியும்? வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். இவங்கிட்ட எவன் வேலை பார்ப்பான்? வேலை பார்த்து காட்டணும். ஆமே, இந்த தொழில் அவன் செய்வான், செஞ்சு காட்டணும். நீங்க அல்லையில வரமாட்டதில்ல? அல்லையிலோயா? இது இது இதை வந்து இந்த 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 சவாலை ஏற்றுக்கொள்ளாதவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. அவங்க தான் என்ன செய்ய கோழைகள். அவங்க தான் என்ன செய்வாங்க? பிரச்சனையை கையாள தெரியாம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோழைகள். ஆனா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் மேற்பட்டவனா வந்தான். அவன் புலம்பல, அவன் நெருக்க இருந்தது, உபத்திரம் இருந்தது, போராட்டம் இருந்தது. பிரச்சனையை கையாள தெரியாதவன் ஒரு தேவ பிள்ளை எப்படிங்க நீங்க என்ன ஆண்டருக்காக சாட்சியா வாழ முடியும்? வருகிற பிரச்சனையை கையாள தேவ பிள்ளைக்கே முடியலன்னா வேற யாருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனம் செலுத்தணும். ஆண்டர் சில காரியத்தை வெளிப்படுத்துவாரு, ஆனா சாப்பிடுறது நம்ம தான் சாப்பிடணும். அல்லையில சொல்லுங்க, எல்லாம் நம்ம தான் செய்யணும். நம்ம அப்படி செய்வதில்லை, நம்ம செய்வதில்லை. வசனம் சொல்லுது பாருங்க, அப்படி இருந்தவன் அவனுக்குள்ள இருக்க அந்த விசேஷத்தை ஞானமும் கிருபையும் 40ஆம் வசனத்தை பாருங்க. நீ என் அரண்மனைக்கு போதும். என் அரண்மனைக்கு எப்படி இருப்பா? அதிகாரிப்பா. அடுத்து என்ன 43ஆம் வசனத்தை பாருங்க. 2 ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னெட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதற்கு அவனை என்ன செய்தானா? அதிகாரியா மாத்திட்டான். யோசித்து பாருங்க. இப்போ அடிமையா வந்தவன் அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறதான் பாருங்க. இப்போ வேலைக்காரனுக்கு அடுத்து என்ன வந்துட்டான்? விசாரணைக்காரன், சூப்பர்வைசர். அடுத்து வீட்டில் என்னச்சுன்னா பெரியவன், பெரிய ஆளு, மேற்பட்டவன். இப்போ எங்க வந்துட்டானா? அரண்மனைக்கு. அலையில சொல்லுங்க, எதுக்கு? அரண்மனைக்கு. உங்க பதவி உயரணும். நீங்க செய்யற வேலையை வச்சுதான், உங்க திறமையை வச்சுதான், உங்களுக்குள்ள இருக்க வெளிப்படுகிற ஞானத்தை வச்சுதான், அதை வச்சுதான் நீங்க உயர முடியும். இல்லைன்னா அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இருக்க முடியும். அடுத்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், தேசத்துக்கு என்ன ஆயிட்டான்? தேசத்துக்கு ஏங்க நான் இல்லாத சொல்ல வசனம் சொல்ல, தேசம் எகிப்து தேசம் முழுவதற்கும் ஒரு சாதாரணமா விலைக்கு வாங்கப்பட்டவன் என்னச்சுன்னா இன்னைக்கு அப்படி வந்துட்டான், அப்படி மாறிட்டான். ஏன் நம்ம வாழ்க்கை மாறவே இல்லை? ஏன் நம்முடைய என்னச்சுன்னா அந்த ஜீவியங்கள் மாறல? ஏன் நம்முடைய என்னச்சுன்னா மாற்றங்களை நாம் என்னச்சுன்னா பார்க்க முடியல? விரும்பலையா? ஆசைப்படலையா? அல்லேலூயா. 48 பாருங்க. 48 அந்த 7 வருஷங்கள் எகிப்து தேசம் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களை கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதனதின் சுற்றுப்புறத்து தானியங்களை என்ன செய்தான்? கட்டி வைத்தான். 49 இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க, அளவுக்கு அடங்கவே இல்லை. அதனால என்ன நடந்தது? 54 பாருங்க. 54 7 வருஷம் பஞ்சம் தொடங்கிட்டு சகல தேசங்களையும் பஞ்சம் உண்டாயிட்டு, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதான் மேன்மை. அலையில சொல்லுங்க, அதுதான் ஜெயம். அல்லேலூயா. எல்லாத்திலும் ஒண்ணு இல்லை, ஆனா இவனுக்கு என்ன இருந்தது? ஆகாரம். கொஞ்சம் உங்களை அலசி பாருங்க. நீங்க பண்ணுகிற சம்பாத்தியம் எங்க போகுது? உங்க வாழ்க்கையில எங்க நான் நினைச்சேன்னு ஜெயிக்க முடியாம நிக்கிறோம்? எங்க தடுமாற்றம் வருகிறது? எங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நமக்கு என்னச்சுன்னா எங்க ஹோல்? அதனால என்னச்சுன்னா என்னுடைய வருகிற என்னச்சு சம்பாத்தியம் பொத்தலான பை அதுல போடப்பட்டு எங்க போகுது? வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியல.
எதிர்பார்த்து நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், இரவு பகல கணவன் மனைவி பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு என்ன செய்ய ஸ்தோத்திரம், அத்தனை சம்பாத்தியம் வந்து என்ன செய்ய என்னால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல, நான் ஒரு தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு இருந்த நிலைமை என் வாழ்க்கை மாறவே இல்லை. நாம் கை ஏந்துகிறதா இருக்கக்கூடாது, கை நீட்டுகிறதா இருக்கும். அல்லேலூயா. யார் எனக்கு தருவார் என்று பார்க்கதை காட்டலாம், நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஜெயம், அதுதான் ஜெயம். அப்படிப்பட்ட ஒரு என்ன தேவ பிள்ளையா நம்ம மாறணும். அதுக்கு அடுத்து நீங்க பாருங்க 57 பாருங்க, 57 பாருங்க. சகல தேசத்திலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பு தானியம் கொள்ளும்படி பார்வோன் கிட்ட வரல, யோசேப்பு கிட்ட வந்தாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஞானம் நமக்கு வரணும். இன்னும் ஒரு காரியம் பாருங்க, யாத்திரா 35 ஸ்தோத்திரம். யாத்திரா 33 வசனத்தை வாசிங்க. 33 யாத்திரா 35:33 பாருங்க. அவர்கள் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினான். என்ன செய்யணும்? உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, உங்களுக்கு இருக்கிற பொறுப்பை எப்படி செய்யணும்? அவன் பாருங்க, அங்கே வசனம் சொல்லுது, பெசலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட அங்கே இருக்கிற பொருட்களுக்கு என்னச்சுன்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவனுக்குள்ள என்னச்சுன்னா அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவன் என்ன செய்தா? நிரப்பினான். அதனால எப்படி செஞ்சான்? 31 வசனத்தில் பாருங்க, 31 வசனம் 30. அவன் விசித்திரமான வேலைகளை, அப்படின்னு என்ன, நுணுக்கமா வேலைகளை. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா, சில வேலைகளை பார்த்தா அந்த வேலை எப்படி நுணுக்கமா செய்யப்பட்டிருக்கோ, விசித்திரமா செய்யப்பட்டிருக்கோ, அதுக்கு தக்கன அதுக்கு மதிப்பு. ஆமாம். சில ஆட்கள் குழம்பு வைப்பாங்க, சில ஆட்கள் என்ன செய்வாங்க? குழம்பு வைப்பாங்க. அதான் ஒருத்தர் கேட்டாராம், வந்து என்னச்சு, நான் இன்னைக்கு புதுசாக கல்யாணம் முடிச்சு வந்த உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏங்க இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க, புளி குழம்பு வைக்கியா இல்லாட்டி இன்னைக்கு வந்து என்னச்சுன்னா சாம்பார் வைக்கட்டுமா அப்படின்னு. இவர் உடனே சொன்னாராம், நீ வச்சிருமா, நான் வந்து என்னச்சுன்னா அதுக்கு பேர் நான் வச்சிருந்தேன் அப்படின்னாராம். நீ வச்சிரு வந்து பேர். அதான் பாஸ்டர் ராஜமணி தான் சொல்லுவார், ஏம்மா நீ காப்பி கொடுத்தையா இல்லை டீ கொடுத்தியானே தெரிய மாட்டேங்குப்பா. காப்பிக்கும் டீக்கும் வித்தியாசம் தெரிய அளவுக்கு காப்பி போடுதோம். எந்த வேலை செஞ்சாலும் விசித்திரமாக செய்யணும். எப்படி செய்யணும்? பெண்களுக்கு சமையல் கலை இருக்கணும். வரமாட்டுக்கு பார்த்தீங்களா? ஓ, அதுதான் நாங்கள் அங்கே பொறுப்பு தான் அங்கே கொடுத்துட்டோமே. சோத்திரம். உங்கள் வேலையை நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் ஒரு பலவீனமான ஆள். உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு பலன் தான் வருமே தவிர நீங்கள் பலவீனப்பட மாட்டீங்க. கடைசி வரையும் உங்கள் வேலையை செய்யணும். அல்லேலூயா. அதில் நீங்கள் நல்லா என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்போ விசித்திரமாக இந்த பெசலையல் என்ன செய்தானா, விசித்திரமான வேலைகளை யோசித்து செஞ்சான். போதுங்க, நின்னுங்க, எனக்கு நேரம் போகுது. விசித்திரமான வேலை யோசித்து செஞ்சான். அப்போ எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். அல்லேலூயா. வீட்டை என்ன செய்யணும்? எப்படி வச்சிருக்கணும்? பர்ஃபெக்டாக வச்சிருக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் சுருட்டி வைக்கக்கூடாது. தோத்திரம். இல்லாட்டி அப்படி எல்லாம் தள்ளி வைக்கக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் என்ன இருக்கணும்? ஒரு பர்ஃபெக்டாக அதை செய்யுங்க. அது அடுத்தவனை பாருங்க, 32 வசனத்தில் பாருங்க, 32 பாருங்க. முத்திரை வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்த சகல வினோதமான வேலைகள். எப்படி வேலைகள்? விசித்திரமான வேலை. இப்போ வினோதம் என்ன? ஆச்சரியம். அப்படித்தானே? ஆச்சரியம். அப்ப நீங்க செய்கிற வேலையில இவங்க எப்படி செய்யறாங்கப்பா, உங்க எஜமான் பார்த்து சொல்லணும். விசித்திரமா செய்யுங்க வேலைய. அடுத்து என்ன செய்யணும்? வினோதமா. என்ன நீங்க உங்க முன்னேற்றத்துக்கு அதுதான் உங்களை உதவும். அந்த வேலையில என்ன செய்யலாம்? மண்டை போட்டு கசக்குங்க. ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அல்லேலூயா. நான் என்ன செய்யணும் கேளுங்க, நான் என்ன பண்ணணும் கேளுங்க, இந்த தொழில் எப்படி செய்யணும் கேளுங்க.
இந்த வேலையை எப்படி செய்யணும் கேளுங்க. இன்னொருத்தர் தான் வேலை செய்தீங்க, அந்த வேலையில் நீங்கள் எடுத்துனா நல்லா இருந்தீங்கன்னா அடுத்த வேலை உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நீங்கள் வேலைக்கு அலையக்கூடாது, வேலை உங்களை தேடி வரணும். ஆமே. நீங்கள் அப்படிப்பட்ட சிறப்பான வேலையில் சிறப்பான நபராக இருந்தால் தோத்திரம், உங்கள் எஜமான் உங்களை தேடி வருவார். நீங்க வேலையை விட்டுட்டு நான் போறேன்னு சொன்னாலும் உனக்கு இல்லப்பா இன்னும் கொஞ்சம் சம்பளம் தாரேன் அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பார். நீங்கள் படு சோம்பேறியா இருந்தா உங்களை எவன் வைப்பான்? வீட்டுக்காரரே வைக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இதுல விசித்திரமான வேலையை செஞ்சான். அடுத்து பாருங்க 33 பாருங்க, சகல வித வேலைகளை செய்தான். 34 பாருங்க, 34 பாருங்க, 34 அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவர்களுக்கு போதிக்கிற வரம், அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வேலையை மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கிற அளவுக்கு, அப்பதான் உங்களுக்கு பொறுப்பு வரும். அந்த அளவுக்கு அவன் நுணுக்கமா எல்லாம் செஞ்சான். அந்த கிருபையை கர்த்தர் தருவார். எல்லாத்திற்கும் மேற்பட்டவன், அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி தான் இவன் கேட்டான். யாரு? சாலமோன் கேட்டான், எனக்கு என்ன கொடும்? உம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடும்? ஞான இருதயத்தை கொடும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கேட்டவன கொடுத்தாரான். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை போல ஞானவன் ஒருத்தர் இல்லையா. அந்த தேசம் 40 வருஷம் நல்ல சந்தோஷமா இருந்தது. உங்க வாழ்க்கை கடைசி வரையும் வெற்றியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய்யுங்க. தோத்திரம். பலவீனன் தான். பலவீனன் நினைச்சா மனசு தான் பலவீனம். அந்த மனசில் இருக்கிற பலவீனத்தை தூக்கி போட்டுட்டா நான் பலவானா மாறிடலாம். அல்லேலூயா. மனசுல பலவீனன்னு வந்த பிறகு நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்களா போயிடுவீங்க. நீங்க சரீரத்தில் பலவீனமா இருந்தாலும் மனதில் பலனா இருந்தால் நீங்க ஜெயிக்க முடியும். ஆனா மனசுல என்ன, நீங்க சரீரம் புஷ்டியா இருந்தாலும் உங்கள் மனதில் நீங்க என்ன பலவீனன்னு வந்துட்டுன்னா நீங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. யூஸ்லெஸ் பில்லோவா மாறிடும். நம்ம வாழ்க்கைய மேற்பட்டவனா இருக்கணும். அந்த ஒரு வார்த்தைக்கு, ஆண்டவரே நான் எந்த காரியத்திலையும் மேற்பட்டவனா இருக்க எனக்கு கிருபை தாரும். கையை வைத்து எல்லாம் ஜெபம் பார்க்கலாம். எல்லாம் கையை வைத்து ஜெபம் பார்க்கலாம். எல்லாரும் அதற்கு வேண்டி எனக்கு ஞானம் தாரும், எனக்கு புத்தியை தாரும், எனக்கு அறிவை தாரும். அல்லேலூயா. நான் படிக்கிற இடத்துல மேற்பட்டவனா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸை போல நான் இல்லை. ஆண்டவரே, நான் எல்லாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் மாறணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல மேற்பட்டவனா இருக்கணும், மேற்பட்டவனா இருக்கணும், மேற்பட்டவளா இருக்கணும். சொல்லுங்க, என் குடும்பத்தில் நான் மேற்பட்டவளாய் நான் இருக்கணும். அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் செய்கிற எந்த காரியமும் ஆண்டவரே நேர்த்தியாக, வினோதமாக, ஆண்டவரே விசித்திரமாய், ஆண்டவரே காரியத்தை சகலத்தையும் செய்ய அந்த ஞானம் எனக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருவா, அந்த கிருபையை தருவா, முன்னிட்டு செல்லுகிற கிருபையை தருவா, மேற்கொள்ளுகிற கிருபையை தருவா, மேற்பட்டவனாய் மாற்றுகிற கிருபையை ஆண்டவர் தருவா. அந்த இரக்கத்தை கர்த்தர் நமக்கு தருவா. அல்லேலூயா. இதுவரையும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜெயிக்க பிறந்த தேவ பிள்ளை, நீ ஜெயிக்க பிறந்த தேவ பிள்ளை, நீங்கள் ஜெயிக்க பிறந்த தேவ பிள்ளைகள். அமை தோத்து விட்டோமே என்று நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை அற்பமா இருந்தாலும் மேன்மையுள்ள ஒரு நபராய் மாற்ற ஆண்டவராலே முடியும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அமை அந்த பொட்டன்ஷியல் உங்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவாராக, கொண்டு வருவாராக. அந்த கிருபையை கர்த்தர் கொண்டு வருவாராக, அந்த இரக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக, அந்த தயவை ஆண்டவர் கொண்டு வருவாராக, அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் இடத்தில் உங்களுக்கு தருவாராக, பிரச்சனையை கையாளுகிற கிருபையை தருவாராக, போராட்ட
போராட்டத்தை கையாளுகிற கிருபையை தருவாராக. சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபையை தருவாராக. சத்துருவை அவன் எதிர்த்து நிற்கிற ஞானத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நல்ல வாயை திறந்து தேவன் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவனாய், எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவளாய் ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாய் நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலவீனர்கள் அல்ல. ஓ, என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று ஆண்டவர் முடிந்து போய்விட்டது. ஞானமற்றவன் என்று சொல்லாதே, சிறு பிள்ளை என்று சொல்லாதே. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அந்த ஞானம், கர்த்தருடைய கிருபை. நல்ல கையை தட்டி வாயை திறந்து உரியந்தான ரதல ரபபபலர சம்தான ரபபா ரியந்தான ரதன ரியந்தான ரத ரபபபபா ஓ ரிமானார சம்தாரரபா. எதையும் நேர்த்தியாய் செய்கிற கிருபை, எதையும் நேர்த்தியாய் செய்கிற கிருபை, எதையும் சிறப்பாய் செய்கிற கிருபை ஆவியானவரே எங்களுக்கு நீ தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்து நடத்தும் வாழ்க்கையில மேற்பட்டவனாய் மாறினை ஆண்டவர் யாபேஸ் தன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே பெரியவனாய், தலைவனாய், அதிகாரியாய், அதிபதியாய் மாறினவன் யோசேப்பு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில விசித்திரமாக யோசித்து செய்கிறவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். யூகித்து செய்கிறவன், சிறப்பாய் மற்றவர்களுக்கு போதிக்கிற கிருபையை பெற்றுக் கொண்டவன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாலமோனு கேட்டதை போல நாங்கள் கேட்கிறோம். படிக்க ஞானம் தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலைகளை செய்ய ஞானம் தாரும், தொழிலை செய்ய ஞானம் தாரும், குடும்பத்தை நடத்த ஆண்டவரே ஞானம் தாரும், கொடுக்கப்பட்ட ஆண்டவரே பொறுப்புகளை செய்ய ஞானம் தாரும், ஊழியத்தை செய்ய ஞானம் தாரும், பிரச்சனைகளை கையாள ஞானம் தாரும், பிரச்சனையை விட்டு வெளியே வருவதற்கு ஞானம் தாரும், நெருக்கத்தை விட்டு, உபத்திரத்தை விட்டு, பலவீனத்தை விட்டு வெளியே வர ஞானம் தாரும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஒவ்வொருவருக்கும். அப்படியே எங்களை நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத தேவ கிருபை தாங்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தன் அன்னியக்கும் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவன் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாம, என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.